காப்பாத்துங்க, எங்களை இல்லை பூனிய காப்பாத்துங்கன்னு யாராவது. என்னடா இது, இவங்க யாராங்க காப்பாத்துன்னு இருக்கு. காலையில் ஜாக்கிங் போக விட்றாங்களா? சாமி காப்பாற்றி தான் அவனு விடுங்க, பார்த்துக்கலாம். என்ன அக்கா, என்ன பாட்டி? ஓ பாட்டிங்களா, சரி ஓகே. என்ன பாட்டி, என்னங்க ஆச்சு? என்னுடைய பூனை அங்கே இருக்கு பாரு, அதை தான் காப்பாற்றணும். நீ எனக்கு போயிட்டே. ஆமாம், காப்பாற்றி கொடு. எனக்கு காப்பாற்றி கொடுங்கம்மா. அடா பாவி, ஏண்டா தண்ணியே இவ்வளோதான் இருக்குது. ஆஹா, இது வர உனக்கு இதுவா? எனக்கு ஷூ புதுசு வாங்கியிருக்கேனா, அதனால தான். அடா பாவி, ஐயோ, ஒரு ஷூக்காக வந்து இப்போ ஒரு உயிரை உள்ளாண்டுக்கிறீங்க. அப்பாச்சி வாக்க விடு, பார்த்துக்கலாம். ஐயோ உள்ளே போவேன், ரொம்ப ஆழமாயிட்டே இருக்குது. ஒரு நல்ல வேலை அந்த கிளவி வரல. கிளவி வந்துச்சு, அவ்வளோதான், மறுக்கிய சால்னா. சரி ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனை எங்கடா? இந்த பூனை, ஐயோ டேய், ஏதோ உங்களுக்கு செத்துச்சடா அந்த பூனை. ஏய் நாடா அது? ஓகே. இங்கே ஒரு பூனை இருக்குது. ஓகே, அதையும் தூக்கிடுவோம். வாங்க. ஓகே. இங்கே என்னமோ பூனை இருக்க மாதிரி இருக்குது. எத்தனை பூனை இருக்குது? ஓகே, இங்கே இருக்கிற பூனை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடுவோம். தேங்க்ஸ்ப்பா தம்பி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயா, என்னது இது, வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆஹா, என்னங்க இது, கிளவிக்கு வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. சரி ஓகே விடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஜாக்கிங் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற வழியை பாப்பா வச்சுட்டு. சரி ஓகே கைஸ், லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏய் என்னடா பூனை இது? பூனையில் ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்குது. ஏதோ பல்லுலலாம் ரத்தம் வருது. ஏம்மா பூனையே, என்கிட்ட வந்துடாத. ஓகே. ஐயோ என்ன ஃபாலோ பண்ணிட்டே வருதுங்க இந்த பூனை. யோ ஃபாலோ பண்ண. என்னது இது? ஒன்று பூனை ரெண்டாயிரம் ஆயிடுச்சு. என்னடா இது, மல்டிபிள் ஆகுது. ஆஹா, என்னடா இது, 2000 பூனை 3ஆம் ஆயிடுச்சு. ஆஹா, என்ன இலவுன்னு தெரிலையே. என்ன இலவோ? சரி ஓகே, நம்ம என்ன இலவோட இது? டேய், ஆஹா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஒன்றும் இல்லைங்க. சரி ஓகே. இது என்னடா இது, 10 பூனையை மாறிடுச்சு. அடப்பாவி, டே இதெல்லாம் ரொம்ப ஓவரா. 5 பூனை இருக்குது, 10 பூனை மாறிடுச்சுடா. ஆஹா, என்னடா இது, கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க. ஐயோ டே என்னடா அது? ஓகே அக்கா, சைக்கிள் தான் அக்கா. உன் சைக்கிள் வேணுங்க, அவசரம். ஓகே, இந்த சைக்கிளை ஆட்டை போட்டாச்சு. ஓகே, இந்த சைக்கிளை சுட்டாச்சா, அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனையை அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான். எப்படி நம்ம எஸ்கேப் மைண்ட் இப்படி செமையாக இருக்குல்ல. ஓகே உடுங்க, ஒத்தவையும் பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே. அங்கே தாங்க இருக்குது. ஓகே, நம்ம நினச்ச மாதிரியே டைவர்ட் பண்ணியாச்சு. சரி ஓகே, இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவோம். ஏய் என்னடா இது, 10 பூனையாக இருக்குது, 20 பூனையாக வந்துச்சு. அதுவும் எப்படிடா இங்கே வந்துச்சு? ஆஹா, என்னடா இது வந்து சோனது. ஆஹா, டே ஐயோ 20,000 பூனை 30 மாறிச்சு. ஏம்மா தள்ளுமா. ஐயோ கடிக்குதுங்க. ஆஹா, இது பூனையல்லடா, விசித்திரமான ஒரு மீறுங்கண்டா. என்னடா இவ்வளோ சக்தி இருக்குது இந்த பூனத்துக்கு? ஆஹா, என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுதே. வீட்டுக்கு போடா டே ராசா, வீட்டுக்கு போய்ட்டு. ஐயோ போடா. இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கு, இதுக்கு மேலே ஏறி போயிடுவோம், வேறு வழி இல்லை. சரி ஓகே, உடங்க. அப்பாடா, இதுக்கிட்டே இருந்து தப்பிச்சு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. அப்பாடி, இப்போதான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. டே என்னடா இது வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ இருங்க, 20 இருக்கிற பூனை 30 ஆயிடுச்சு. ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஐயோ அநியாயம்டா. டே என்ன விட்டுங்கடா. டே கடிக்குதுங்க. ஐயோ கடிச்சிச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதே. ஓடு. வீட்டுக்கு. என்னது ஓடாச்சு? ஒன்று பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கராஜில் அப்படியே சைக்கிள் நிறுத்திட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஐயோ என்ன ஆகுது? டே ஐயோ, நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இந்த பூனை வந்து படிக்க வந்துருச்சே. சும்மா விட மாட்டேன்டா. என்னடா இது, பூனை சத்து கிடைக்குது. ஆஹா, ஐயோ என்னையா இது, பூனெல்லாம் இருக்குது. சரி ஓகே, வேறு வழி இல்லை. ஒரு ஐடியா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ஃப்ளாகை தூக்கி போட்டால் அந்த புகை நாற்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுங்க. சரி ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த ஃப்ளாக் புகைலாம் வருது, அதை நான் தூக்கி போடுறேன். ஓகேவா? சரி ஓகே, தூக்கி போட்டேன். நம்ம நினச்ச மாதிரியே வெளியே வந்துருச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துரத்திட்டு வருது. இது என்னடா வந்து சோதனை? கடிக்குதுங்க. ஐயோ கடிக்குது. பூச்சி. சிந்தனை என்ன காப்பாத்துறாடே. படிக்குது. ஐயோ மைக்கு போட்டு விழுந்துட்டேன். ஐயோ அம்மா இது என்ன பாட்டு தெரியலம்மா, நான் கிரியேட் பண்ணம்மா. அச்சோ மச்சோ. என்னடா இது, வீட்டில் போக. ஆஹா, என்னது இது,
வீட்டில் புகையே இருக்குது. அங்கே இருக்கிற நம்ம ஃப்ராங்க்லின் மாதிரியே இருக்குது. ஆமாம் ஃப்ராங்க்லின் ஏதாடே எந்திரா, உள்ளதான் பெட்டு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கடா இங்கே படுத்துட்டு இருக்க? அட பக்கி மண்டை, உனக்கு லூஸ் ஏதோ மண்டை மூளை ஏதோ கண்டிச்சா? ஏய் மைக்க போட்டிருக்கேங்க. டேய் 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 உன்னை தூக்கி பெட்டில் போடுறான்டாயிரா. இவனெல்லாம் தூக்கி பெட்டில் போட முடியாது, உருட்டிட்டு தான் போனோம். சரி ஓகே விடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்பா ஏய் அதாடா ஏபியே நான் என்ன ஒரு மாதிரி இருக்குதியா? நான் ஒரு சைக்கோ. எனக்கு நாய் பிடிக்காதே, அதனால் இந்த ஊருக்குள்ளே இருக்கிற நாய்ங்கள்லாம் நான் கொல்ல போகிறேன். இங்கே என்ன 2 நாய்ங்க இருக்குது, இதை நான் கொல்ல போகிறேன். டேய் இந்தோட வாங்கிக்கோடா, நான் தான்டா கௌதம் அப்படின்னு சொல்ல மாட்டேன்டா, நான் தான்டா கௌதம் கில்லர். டேய் காரெட்ரா, இந்த ஊருக்குள்ளே இருக்கிற இந்த நாய்ங்கள்லாம் நான் சும்மா விட மாட்டேன். அப்படியே நாய்ங்கள்லாம் நான் பூனைக்கு இறையாக்க போகிறேன். அப்பா கார் போன என்ன நான் இங்கே இருக்கிற நாய்ங்கள்லாம் பண்ண விட மாட்டேன்டா ஒரு வழி. என்னமோ கீழே சத்தம் கேக்குது. ஏய் என்னடா இது சாப்பி, நீ என்னடா மயக்க போட்டு கிடக்குறீங்க? நேற்று என்னன்னா வந்து இவன் ஃப்ராங்க்லின் கௌதம் வந்து மயக்க போட்டு இருந்துட்டு, இப்போ அந்த நாய் வந்து மயக்க போட்டு இருக்கிறது இருக்கு. டேய் இப்போ நம்ம ஃப்ராங்க்லினும் காணும், மேலே போய் பார்த்தா மேலேயும் காணுங்க. சரி ஓகே நம்ம வெளியே போய் பார்ப்போம். வெளியே நம்ம காரை காணும். டயர் வச்சு இருக்குதுங்க. எங்கே போனோம் தெரியலையே. நம்ம பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த லெஃப்ட் சைடில் தான் போனோம் நினைக்கிறியா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்ப்போம். ஓகே இருங்க, அது நம்ம ஃப்ராங்க்லின் கௌதம் கார் மாதிரி தெரியுது. ஆமாம் கௌதம் தானே தான். பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்குதே, அது என்னது இது? என்னன்னு வேறு தெரியலையே. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியலையே. ஓகே என்னங்க 2 நாய்ங்க மயக்க போட்டு கிடக்குது. என்னங்க நம்ம நாய்ங்க மாதிரி மயக்க போட்டு கிடக்குது, என்னாச்சுங்க? அக்கா அண்ணா என்னாச்சு? இங்கே ஒருத்தன் வெள்ளை கலர் ஷார்ட் போட்ட வந்தான், வந்து நாய்களை கொண்டுட்டு போயிட்டான். என்னது? எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஃப்ராங்க்லின் கௌதம் மாதிரி தெரியுது. என்னது பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்குது. சரி ஓகே அங்கேயே போய் பார்ப்போம் என்னன்ட்டு. பக்கத்தில் நிறைய சத்தம் கேட்குது. யோ என்னையாச்சு? இது என்ன பொம்மை நாய் மாதிரி இருக்கு? அதாவது பொம்மை நாய் மாதிரியே தான் இருக்கு. என்னாச்சு? அதாவது இங்கே ஒரு வெள்ளை கலர் ஷர்ட்டு போட்டு சாச்சு போட்டு வந்தான். அவன் என் நாயை மயக்க போட்டு போயிட்டான். அவனை சும்மா விட மாட்டேன், அவனை ஜெயிலில் பிடிச்சி போடுவான், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி. ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்கப்பா ப்ளீஸ்மா, கெஞ்சி கேட்குறேன் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஐயோ இந்த ஃப்ராங்க்லின் கௌதம் வேறு என்ன பண்ணுறா தெரியலையே. எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணுறாச்சு? ஓகே நம்ம போய் இதை கண்டுபிடிக்கணும். என்ன கால் வர மாதிரி இருக்குது? ஓகே நம்ம மைக்கேல் தான் கால் பண்ணுறோம். உடனே என் வீட்டை போடா சின்ச்சானா. ஓகே வேணும் வரேன், எதுக்கு கூப்பிடுக்கணும் வரேன்னு தெரியலையே. யோ சார் ஐயோ இது வேறு போலீஸ்காரா? போலீஸ்கார போய் தெரியாமல் எடுத்துட்டு வெள்ளை கலரில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இது போலீஸ்கார எடுத்தேன், இல்லைன்னா எடுத்துக்கப்பட்டதே. ஓகே விடுங்க பார்த்துக்கலாம், நம்ம மைக்கேல் வீட்டுக்கு போவோம். ஓகே காரியம் நிறுத்தியாச்சு, நமக்கு மைக்கேல் வீட்டுக்குள்ளே போயிட்டாச்சு. என்ன மைக்கில் உங்களுடைய ஒய்ஃபு இருக்காங்க, என்னாச்சு? நாய் மயக்கம் போட்டு கிடைக்குது அதே மாதிரி. ஃப்ராங்க்லின் வந்து நம்ம நாயை மயக்க போட்டு போயிட்டாடா, சத்துருச்சுடாடு. என்னடா சொல்கிறீங்க? அவனை ஜெயிலில் பிடிச்சி படா போட மாட்டேன், அவன் கம்பி என்ன மாட்டேன் நானே. ஐயோ அது மாதிரிலாம் பண்ணினாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா, கெஞ்சி கேட்குறேன். இவன் வேற என்ன இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரில. நான் போயிட்டு அவனை கூப்பிட்டு வந்துடுறேன். போலீஸ்காரை எடுத்ததுக்கு இவனுங்கெல்லாம் வேறு தொடர்த்தானங்க. ஹெலிகாப்டர்லாம் வந்துருச்சு, வேறு வழி இல்லை, ஓடு, இந்த கார் டேமேஜ் ஆயிடுச்சு. ஓடு 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 நிற்காம ஓடு. ஐயோ டே ஃப்ராங்க்லினே, இதெல்லாம் உனக்காக தான்டா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே இங்கே ஒரு கார் இருக்குது, இதை எடுத்தாச்சுங்க. இதை எடுத்துட்டு நம்ம ஒரு டனல் இருக்கு, அங்கே தான் போய் ஆகணும். அந்த டனலுக்குள்ளே போனால் துரத்த மாட்டாங்கம்மா. சரி ஓகே நம்ம அந்த டனலுக்குள்ளே போவோம். சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டனலுக்குள்ளே போயாச்சு. ஐயோ ட்ரெயின் வேறு இல்லையே. ஓகே என்ன பண்ணுறது இப்போ? ஐயோ கத்துறங்க உங்களுக்காக. ஓகே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு டனல் இருக்கு, ஓடி போவோம். ஓகே என்னமோ டனல் இருக்கு, என்னமோ சத்தம் கேட்குது, அது என்ன? எப்படியோ ஒரு வழியா அந்த
லாஸ் ஆண்டஸில் இருக்கிற ஒரு பையனை நம்மளுடைய மருந்து கொடுத்து நாய்ங்களையும் நம்ம பேச்சு கேட்குற மாதிரி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட். இந்த மாதிரி தான் பண்ணியாகணும். ஏ அங்கே நினச்சி வச்சிரு கிளவிங்களா, சூனியக்காரி கிளவிங்க. என்னது சூனியக்காரி கிளவிங்களா? இது என்னது மருந்தா? என்னடா பேசுறீங்க? ஒன்றுமே புரியலடா. என்னங்க இது ஒன்றுமே புரியல. ஓகே, இந்த ஸ்டிக்கி பாம்பை போட்டு அதோ ப்ராஜெக்டுக்காக பண்ண ஒரு டம்மி பாம்பை போட்டு இதெல்லாம் வச்சுருவோம். டேய் நாங்கள் சாச்சாவுங்கடா. நம்ம ஐயோ நம்ம டாக்டர் கிட்ட போனோம், ஏதோ மருந்தம்மா. டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த மருந்தை மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் கிட்ட போகலாம். ஓகே, எல்லா போலீஸும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க இப்போ வெளியே போகலாம். அப்பாடா எல்லா போலீஸும் போயிட்டாங்க. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட எப்படியோ ஓடியே வந்தாச்சு. ஓகே அங்கே தான் டாக்டர் நிற்கிறாங்க. டாக்டர் டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கு அதுவும் என் கசின்க ஒரே இது வந்துருச்சு டாக்டர். அதே ஏதோ பூனை ஏதோ மருந்து குடிச்சிச்சோமா. நீங்கள் கேட்குற மாதிரி கேட்கும்போது இந்தாங்க இந்த ஒரு இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷன் மருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிராங்கலின் அதாவது உங்கள் கௌதம் கசின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரி ஆகிடுவாங்க. சரி ஓகே நீங்கள் போயிட்டு இதை 10 நிமிஷத்தில் கொடுத்தாகணும். என்னது 10 நிமிஷத்தில் கொடுத்தாகணுமா? சரி ஓகே அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை தேடி போவோம். ஐயோ சார் கார் வேணும் அனுப்பிச்சுக்கோங்க. சரி ஓகே அங்கே ஸ்ட்ரீட் ஸ்டாக்லாம் இருக்கும்ல அங்கே போவோம். அங்கே கண்டிப்பாக அவன் வந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே அப்போ அடுத்துதான் அவன் பிளேஸு. சரி ஓகே நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டாக் இருக்கிற இடத்துக்கு போவோம். ஓகே கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டாக் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் அந்த ஸ்ட்ரீட் ஸ்டாக் இருக்கும். பாருங்க நிறைய ஸ்ட்ரீட் ஸ்டாக் இருக்குது. நம்ம நினச்ச மாதிரியே இவன் இங்கே வரலை கொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இங்கே தான் வருவோம் நம்ம கௌதம் கைசின். டாய் நான் தாண்டா கௌதம் கில்லரே. டாய் ஏய் கொடி நாய யாராவ கொடி பையில தள்ளாடே. டேய் என்ன குத்தாரம். டாய் திறந்து விடுற அவளுக்கு முடியாதையா? இந்த நாய்ங்கெல்லாம் கொண்டுடும். வேற வழி இல்லை. ஆஹா நம்மள வேற அடிக்கிறான். வேற வழி இல்லை. இந்த இன்ஜெக்ஷனை குத்தின்னு வேண்டித்தான். டாய் டாய் குத்தாதரா எனக்கு வலிக்குதே. குத்தாத. ஒரு வழியும் மயக்கம் போட்டு வந்தாச்சு. ஓகே எப்படியோ காப்பாற்றியாச்சிங்க. ஓகே கைஸ் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இவனை படிக்க வைப்போம் ஃபஸ்ட்டு. டேய் உன்னால எப்போ எல்லா நாய்ங்களும் பார்த்தீங்கன்னா மருந்து கொடுத்து சரி பண்ணியாச்சு. அதாவது ஸ்ட்ரீட் ஸ்டாக் ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா நாய்ங்களும் காப்பாற்றணும்னா நான் வந்து 1 லட்சம் சம்பாதிச்சிக்கிறேன். அவன் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் எங்கடா கேட்டானா அவன் மண்டையில் கூட்டணும். சரி ஓகே கைஸ் அவ்வளோ இந்த வீடியோ பார்த்து வரைக்கும் நம்ம நன்றி. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே பாய்.